Hi friends, welcome to Glam Tailoring. இன்னைக்கு நம்ம வந்து இந்த மாதிரி டைப் ஹேங்கிங் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ஏற்கனவே நான் வந்து இந்த ரோப் மட்டும் நான் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ரோப் வந்து ஏற்கனவே நம்ம ஸ்டிச் பண்ணி நம்ம பார்த்துருக்கறனால நம்ம ரோப் மட்டும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த ரோப் வந்து டேர்ன் பண்ண நீடில் டேர்ன் பண்ணுறோம் இல்லையா, த்ரெட் வச்சு பண்ணதுமே இதை கட் பண்ணாமல் அப்படி வச்சுட்டு இந்த மாதிரி இந்த பீட்ஸை எடுத்துகிட்டு இந்த மாதிரி இருக்கிற இந்த பீட்ஸு இது வந்து ஒரு 3 பீட்ஸ் நம்ம இப்போ இதில் வந்து கோர்த்துக்கிறோம். இது வந்து நம்ம எத்தனை வேணாலும் நம்ம கோர்த்துக்கலாம். நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டு நமக்கு தேவையான தகுந்த மாதிரி 3 4 நம்ம ஃபேஷனை பொறுத்து நம்ம எத்தனை வேணாலும் நம்ம இதை கோர்த்துக்கலாம். ஒரு 2 வேணும்னா 2ஓட வச்சுக்கலாம், 3 வேணும்னா 3ஓட வச்சுக்கலாம். இதை கோர்த்து இப்படி வச்சுட்டு இது அசையாமல் இருக்கிறதுக்கு ஒரு நாட் போட்டு இங்கிட்டு வச்சுக்கோங்க. சும்மா ஒரு நாட் எவ்வளோதான். இது அப்புறம் நம்ம கலட்டி எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல இந்த எஜ்ஜில் வந்து நம்ம இந்த கோன்ஸ் எல்லாம் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த கோன்ஸ் வந்து எப்படி வச்சு ஸ்டிச் பண்ணணும்னா, இதில் வந்து நான் இந்த பீசஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. இந்த பீசஸ் வந்து 3.5க்கு 3.5 இன்ச்சஸில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 16 பீசஸ் வரைக்கும் நான் எடுத்திருக்கேன். நான் 16 பீசஸ் வரைக்கும் எடுத்திருக்கேன். இதில் நம்ம நிறையா வேணும்னா நிறையா வச்சுக்கலாம், இல்லை கம்மியாக வேணும்னா கம்மியாக வச்சுக்கலாம். இது நம்ம தேவையை தகுந்த மாதிரி நம்ம இந்த பீசஸ் வந்து நம்ம எடுத்துக்க வேண்டியதான். இப்போ இந்த இதில் வந்து ஒரு பீஸ் மட்டும் எடுத்து ஃபஸ்ட்டு வந்து இந்த கோன் மாதிரி இந்த ஸ்டார்டிங்கில் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். இந்த இதில் இப்படி வச்சுட்டு இந்த எண்டு வரும்போது இது வந்து மேல் நோக்கி இப்படி திருப்பி இப்படி வச்சுட்டு இதை அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஸ்டார்டிங்கில் ஒரு பீஸ் மட்டும் ரோப்பில் வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். மற்றதெல்லாம் தனித்தனி கோன்ஸாக எடுத்துகிட்டு நம்ம ஹேண்ட் ஸ்டிச் தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ இதை ஒன்று ஸ்டிச் பண்ணி வச்சாச்சு. அடுத்த பீசஸ் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு கோனாக சிங்கிளாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஸ்டிச் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. இது வந்து ஒரே மாதிரி பண்ணிவிட்டு அதில் ரோப் இருந்தது, இதில் ரோப் இருக்காது, அவ்வளோதான். உங்களுக்கு இது ஃபுல்லாக நிறைய பஞ்சஸ் வேணும்னா இப்போ இந்த 16 பீசஸ் எடுத்துருக்கேன் இல்லையா, இது அத்தனையுமே நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணிடணும். இல்லை எங்களுக்கு ஒரு லிமிட்டடாக இருந்தால் போதும், ஒரு 8 பீஸு 9 பீஸ் அந்த மாதிரி இருக்கட்டும் போதும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். இந்த மாதிரி பீசஸ் ஃபுல்லாக எல்லா பீசஸையுமே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட்டு. இது மாதிரி அடுத்த நெக்ஸ்ட் பீசஸ் எல்லா பீசஸையுமே இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கணும். எல்லா பீசஸையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த ரோப்பில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்போ நம்ம எல்லா பீசஸுமே ஜாயின் பண்ணி வச்சிட்டோம். இப்போ இதை ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒவ்வொரு கோனையும் புரட்டி விட்டுறணும். இப்போ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இந்த பிசுறெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த எல்லா பீசஸையும் நம்ம கட் பண்ணிட்டோம். இதை வந்து இப்படி புரட்டி விட்டுறணும்.
பரட்டிட்டு இந்த இது வந்து இந்த கார்னர்ஸ் வந்து இந்த ஷார்ப்பாக இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து இப்படி ஊசி வச்சு இப்படி நெம்பி விட்டிங்கன்னா இது ஃபுல்லாக உள்ளே இருக்கிறது ஃபுல்லாக வெளியே வந்துடும். இந்த மாதிரி நல்லா ஷார்ப்பாக அப்படியே எடுத்து விட்டுக்கலாம். இது மாதிரி எல்லா பீசஸையுமே நம்ம டர்ன் பண்ணி எடுத்துக்கிறோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் அதில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி எடுத்துருக்கோம். இதே மாதிரி எல்லா பீசஸையுமே நம்ம டர்ன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த எல்லா கோன்ஸையுமே நம்ம திருப்பிட்டோம். திருப்பி அந்த டிப்பெல்லாம் நல்லா அப்படி ஷார்ப்பாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது எல்லாமே திருப்பி வச்சுட்டோம். இந்த பீசஸ் எல்லாமே நம்ம திருப்பிட்டோம். இப்போ இதை வந்து இதில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். இதை பாசி ஏற்கனவே கோர்த்து வச்சுருக்கனால இதை கலண்டு உருவி வெளியே வரக்கூடாதுன்னு தான் இந்த இடத்துல நம்ம நாட் போட்டிருக்கோம். அப்புறம் இதை கலட்டி இறக்கிடுவோம். இப்போ இதில் வந்து ஒவ்வொரு பீசஸாக அப்படி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதாவது இந்த இதை விட கொஞ்சம் மேலே இருக்கணும். இந்த மாதிரி பார்த்து இந்த பீசஸ் எல்லாம் வச்சு இந்த இடத்துல ஒன்று, இந்த இடத்துல ஒன்று, இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்தது மேலே அடுத்த லேயர் அந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்போ ஊசி நூல் எடுத்துக்குவோம். இப்போ நீங்கள் இது ஸ்டிச் பண்ணும்போது இந்த நூலோட நாட் வந்து வெளியே தெரியக்கூடாதுன்றதுனால இந்த ஊசி இந்த அடியில் விட்டு நான் எடுத்திருக்கேன். நான் இந்த மாதிரியே எடுக்கலாம். இல்லைன்னா இந்த ஒரே ஒரு சிங்கிள் கோனில் கூட நீங்கள் இப்படி எடுத்துக்கலாம். இந்த சிங்கிள் கோனில் இந்த அடியில் இப்படி உள்ளே விட்டு இப்படி எடுக்கும்போது இந்த நாட் நம்ம த்ரெட்டில் போட்ட நாட் வந்து உள்ளே போயிடும், அசிங்கமாக வெளியே இருக்காமல். அதுக்கப்புறம் இதில் வந்து 2 சுற்று சுற்றி ஒரு நாட் போட்டுக்கிறோம். போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் மேலே ஏற்றுறோமோ அந்த டிஸ்டன்ஸு பார்த்துக்கணும். இந்த கோன் ரொம்ப கீழே போனால் அந்த கீழே போயிடும், ரொம்ப மேலே போனாலும் அசிங்கமாக இருக்கும். அதனால் ஒரு அளவில் வச்சுட்டு இந்த த்ரெட்டும் இந்த கோனும் இப்படி ஸ்டிச் பண்ணணும். ஒரு நாட் போட்டுட்டு அடுத்தது இன்னொரு பீஸ் வச்சு இதில் ஸ்டிச் பண்ணுறோம். அது இந்த இடத்துல குத்தி இந்த ரோப்பில் குத்தி இந்த பேக் சைடில் இங்கிட்டு வந்துடும். அதே மாதிரி இந்த கோனும் இந்த ரோப்பும் ஒரு 2 சுற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாட் போட்டோம். அப்போ தான் வந்து நமக்கு உருவி விழுகாமல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்தது அதே மாதிரி இதை நீங்கள் வைக்கும் போது இந்த கோனில் இந்த ஸ்டிச்சஸ் வந்து இப்படி கீழ் நோக்கி போகிற மாதிரியே வச்சுக்கோங்க, அடியில் இருக்கிற மாதிரியே வச்சுக்கோங்க. அடுத்த பீஸு 4 பீசஸ் ஒரு லேயருக்கு வச்சுக்கலாம், 3 வச்சுக்கலாம், நம்ம இஷ்டம் தான். இப்போ நான் 4 வைக்கிறேன். நம்ம இது நாட் போட்டாச்சு. 4 பீசஸ் இதில் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இப்போ இதிலேருந்து கொஞ்சம் இந்த த்ரெட்டுக்குள்ளேயே, அதாவது இந்த ரோப்புக்குள்ளேயே இந்த த்ரெட் அப்படி உள்ளே விட்டு மேலே எடுத்துக்கிறீங்க ஊசியை கட் பண்ணி விடாமல். இப்போ அடுத்த பீஸ் அதே மாதிரி அடுத்த லேயரை இதே மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். இதுக்கு கீழே வர மாதிரி இதே மாதிரி இதில் சுற்றி அதே மாதிரி 4 பீசஸ்ஸு. அதுக்கப்புறம் அடுத்தது மேலே இப்போ நம்ம 16 பீசஸ் எடுத்துருக்கோம் இல்லையா, அதை கால்குலேட் பண்ணி அடுத்தடுத்த ஸ்டெப் நீங்கள் அப்படியே வச்சு இதை அடுத்தடுத்ததாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ நம்ம எல்லா பீசஸுமே வச்சு இதில் ஜாயின் பண்ணிட்டோம். கட் பண்ணிட்டோம்.
இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், இங்கே ஒரு பீட்ஸ் கோர்த்து வச்சுருப்போம் இல்லையா, அதை கீழே கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல நாட் போட்டுடணும். இது அசையாமல் இதை உருவிட்டு மேலேயும் கீழேயும் போகாமல் இருக்கணுன்றதுனால இதை ஒட்டி நாட் போட்டுக்கணும். இதை டைட்டாக போட்டு விட்டுக்கணும். இப்போ இது வந்து ஹோல் ரொம்ப பெருசுன்றனால இந்த உருவிட்டு வர்ற மாதிரி இருக்கு இல்லையா, அதனால 2 நாட்டாக போட்டுக்கோங்க. ரோப் வந்து கொஞ்சம் கனமான ரோப்பாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ஒரு நாட்லேயே நின்றும். உங்களுக்கு இது கொஞ்சம் தின்னாக இருக்கிறனால உங்களுக்கு 2 இது வேண்டியதாக இருக்குது அந்த இடத்துல, இல்லாட்டி இது உருவிட்டு வந்துடும். இப்போ இந்த ஸ்டார்டிங்கில் எங்கிட்ட உருவாமல் இருக்கணுன்றதுக்காக இங்கே ஒரு நாட் போட்டோம் இல்லையா, இதை எடுத்து விட்டுற வேண்டியது. இப்போ இந்த இது நமக்கு ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஹேங்கிங் நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.